அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பிட்டர் கிளாஸ்ல நேற்று விடுபட்டு போயிருந்த அந்த கேஜஸ் இந்த இதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்காக மிஸ்டர் சந்திரகுமார் அவர் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவரோட கிளாஸ் உங்களுக்கு நம்ம கேஜஸ் முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம யூசேஜ்ல நம்ம தெரிஞ்சிக்கூடிய நாலேஜ் என்ன அப்படின்னு லிமிட் ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ் சரிங்களா. ஸோ அதுல லிமிட் ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ்ல 3 ஃபிட்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபிட்ஸ் இருக்கு? கிளியரன்ஸ் ஃபிட்டு, அப்புறம் இன்டர்ஃபீரன்ஸ் ஃபிட்டு, அப்புறம் டிரான்சாக்ஷன் ஃபிட். ஸோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படிதான் இருக்கும். அடுத்தா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் ஃபிட்டு, டிரான்சாக்ஷன் ஃபிட், இன்டர்ஃபீரன்ஸ் ஃபிட் சரிங்களா. ஸோ இது 3 அடுத்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் ஃபிட்டு. கிளியரன்ஸ் ஃபிட்ன்றத பேர் பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? அதுல அப்படின்னாவே இதுல என்ன இருக்கிறது? கிளியரன்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்குவீங்க இல்லைங்களா? கிளியரன்ஸ் ஃபிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்ஃபீரன்ஸ் ஃபிட்டு, சாரி டிரான்சாக்ஷன் ஃபிட். டிரான்சாக்ஷன் ஃபிட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஃபிட்டுக்கும் இன்டர்ஃபீரன்ஸ் ஃபிட்டுக்கும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் வச்சுங்க. இந்த டிரான்சாக்ஷன் எங்க நடக்கும்? டிரான்சாக்ஷன் என்ன மீனிங்கு தெரியுமா இல்லைங்களா? பேங்க்ல டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? நம்ம மட்டும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஃபிட்னாக்கா என்ன ஃபிட்டா இருக்குது? பரிமாற்றம். ஒரு அசம்பிள்னா மெயின் ஒரு ஹோலு, ஒரு ஷாப்ட் இல்லைங்களா? இது அசம்பிளி. இந்த ஹோல் ஷாப்ட்ல அசம்பிள் ஆகுறது பேரு ஃபிட். ஸோ இந்த ஃபிட்ல 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிட் இருக்கு. கிளியரன்ஸ் ஃபிட்ன்றது இந்த ஹோலுக்கும் ஷாப்ட்டுக்கும் கிளியரன்ஸா இருக்கும் சரிங்களா. கிளியரன்ஸ் ஃபிட் இது பேர் கிளியரன்ஸ் ஃபிட். இந்த டிராயிங்ஸ் அது இதுங்க டாலரன்ஸ் அது இதெல்லாம் அப்புறமே போகலாம் சரிங்களா. சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது டிரான்சாக்ஷன் ஃபிட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபிட், அப்புறம் இன்டர்ஃபீரன்ஸ் ஃபிட் சரிங்களா. இந்த டிரான்சாக்ஷன் ஃபிட்னாக்கா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? போயிட்டு எடுக்கணும் யூசேஜ். இது இதுவும் யூஸ் ஆகணும், இதுவும் யூஸ் ஆகணும் சரிங்களா. இப்போ இது என்னவா இருக்கும்? ஃபிட்ஸ்ல ஏதோ வச்சு ஒரு ஓல்ட் பேசிஸ் சிஸ்டமோ சாப் பேசிஸ் சிஸ்டமோ அதுக்கு என்ன கிளியரன்ஸ் தேவையோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும். அதனால தான் சொல்ல வரணும். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யார் மெயின்டைன் பண்றாங்க? யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? நீங்க மெயின்டைன் பண்றீங்களா? இது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்றீங்களா? இதுல கொடுத்துப்பாங்க பிளஸ் பைலாட்ரல் யூனிலாட்ரல் கொடுத்துப்பாங்க. பிளஸ் 0.045 மைனஸ் பிளஸ் 0.05 கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் ஆர் மைனஸ் இந்த டாலரன்ஸ் கொடுத்துறாங்க. இந்த டாலரன்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்றீங்களா? மெயின்டைன் பண்றதில்ல இல்லையா? பர்பஸ் என்ன பர்பஸ்க்கு வருதோ அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம். இந்த ஃபிட்ஸ் யார் மெயின்டைன் பண்றாங்க? என்ன டிசைனுக்கு, என்ன பர்பஸ்க்கு, எந்த இடத்துல வேணும்ன்றவங்களுக்கு இதை யூஸ் பண்றாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கு மெயின் என்ன ஆகுதுன்னா யூசேஜ். மெயின் இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா யூசேஜ் புரிஞ்சுக்கிறோம். இந்த யூசேஜ் பயன்பாட்டுல நீங்க ஒரு இதை அழகுறீங்க, ஒரு ஃபிக்ஸ் பண்றீங்களோ, ஒரு அசம்பிள் பண்றீங்களோ, எதுக்கோ ஒண்ணு அசம்பிள் பண்றீங்க. ஏதோ ஒரு பார்ட்டை இந்த பார்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணியோ, இந்த பார்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கிறத நீங்க அசம்பிள் பண்றதா இருந்தாலும் நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? அதோட யூசேஜ் புரியுதுங்களா? இப்போ இந்த பார்ட்டோட யூசேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் இருக்கு. இப்போ நம்மளுக்கு கேஜஸ் வரும். இப்போ கேஜஸ் வருவோம். இந்த கேஜஸ் வரும்போது அதோட யூசேஜ் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் யூசேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஒரு கேஜை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின் போது அந்த கேஜ் என்னவா இருக்கணும்? கண்டினியூஸா
யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அது வந்து மாஸ்டர் பீஸ். ஸோ அது வந்து என்னது? மாஸ்டர் பீஸ். ஸோ அப்ப கேஜஸ் வந்து என்னன்றீங்க? கேஜஸ்னா என்ன அப்படி சொல்ல வரீங்க? கேஜஸ் இஸ் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட், செக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? செக்கிங் செக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட், செக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட், செக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? இது வந்து செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இது வந்து கேஜஸ்ல சில இதெல்லாம் வந்து டைரக்ட் இருக்கு, சில இதெல்லாம் இன்டைரக்ட். டைரக்டா நம்மளுக்கு ரீடிங் சொல்லிடும். புரியுதா? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயே வந்துக்கலாம் அப்படிதான் நம்மளுக்கு. சில இதெல்லாம் வந்து டைரக்டா ஆர் இன்டைரக்ட். இன்டைரக்ட்டுக்கு எதனா எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். இன்டைரக்ட்டுக்கு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல டிவைடர். வெரி குட். அப்புறம் கிளிப்பர். சரிங்களா? இந்த மாதிரி வேற நிறைய இருக்கு. யூனிமாஸ்டர் அதெல்லாம் கூட டைரக்டா சொல்லணும். ஆனா வந்து அளவுக்கு அதை ரேஞ்ச் செட் பண்ணி தான் சொல்லணும். இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த குக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து டைரக்டா இன்டைரக்டா இருக்கு. இப்போ கேஜஸ்ல வந்து நீங்க வந்து சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்ட் இன்டைரக்ட்லாம். டைரக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சரி. கேஜஸ்ல சொல்லு பார்க்கலாம். டெப்த் கேஜ். அது வந்து என்ன பண்ணலாம்? டைரக்டா பார்க்கலாம் இல்லைங்களா? டைரக்டா பார்க்கலாம் இல்லையா? டைரக்டா வந்து டெப்த் கேஜ்ல பார்க்கலாம். ஸோ அது வந்து என்ன பிரின்சிபல்ல இருக்கு? வர்னியர் கேலிப்பர் மாதிரி இருக்கு. வர்னியர் கேலிப்பர்ல அதுல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுல வந்து டெப்த் கேஜ் பார்க்கலாம். இல்ல வர்னியர் ரைட் கேஜ் பார்க்கலாம். இது ரெண்டும் வர்னியர் பிரின்சிபல்ஸ். சரிங்களா? இதையும் தாண்டி வந்து நம்மளுக்கு மைக்ரான்ஸ் மேல வந்து கேஜஸ் எல்லாம் இருக்கு. சரி, அதெல்லாம் ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ கேஜஸ் வந்து என்ன பர்பஸ்ன்னு கற்றுக்கும். கேஜஸ் வந்து கேஜ் இஸ் representative tool used to check product dimension with reference to maximum and minimum acceptable limit. So இது வந்து என்ன சொல்றாங்க? கேஜஸ் என்ன சொல்ல வராங்க? கேஜஸ் is an inspection tool used to check a product dimension with reference to minimum and maximum acceptable. அதுல வந்து நம்ம இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும். அதனால தான் நான் ஸ்டாண்டர்ட்ஸ் திருப்பி திருப்பி சொன்னேன். ஒரு கேஜ் இருக்கு. சரிங்களா? இப்ப கேஜ்ல வந்து நம்ம இந்த ஷாப்ட வந்து செக் பண்ண போறோம். இந்த டயாமீட்டர் இது வந்து டயாமீட்டர் இல்லைங்களா? இது வந்து டயாமீட்டர் இல்லைங்களா? இந்த டயாமீட்டரை செக் பண்ண போறோம். இது வந்து கேஜ். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஜ்ல வந்து மினிமம் அண்ட் மேக்சிமம் அக்செப்டபிள் லிமிட். மினிமம் அண்ட் மேக்சிமம் அக்செப்டபிள் லிமிட். ஸோ இந்த மினிமம் அண்ட் மேக்சிமம் அக்செப்டபிள் லிமிட் அப்படின்னாக்கா இதுல என்ன வரும்? ஸோ இதுல வந்து ஒரு டயாமீட்டர் பண்றீங்க. எவ்வளவு ஒரு மைக்ரான் பண்றீங்க? 50 மைக்ரான் இருக்கு. இப்போ இது வந்து உள்ள என்டர் ஆகுது. சரிங்களா? இந்த சைடு வந்து என்டர் ஆகுது. அப்போ என்டர் ஆச்சுனாக்கா இது வந்து என்ன சொல்லுவீங்க? மினிமம். ஏதோ ஒரு மினிமம் என்டர் ஆகுது, கோ சொல்லுவீங்க இல்லைங்களா? இது வந்து கோ, உள்ள என்டர் ஆகுறதுக்கு பேரு கோ சொல்றீங்க. இதுலயே வந்து இதுல என்ன வச்சுக்கிறாங்கனாக்கா நோ கோ. அது வந்து போகக்கூடாது. போச்சுன்னா என்ன? மைனஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த சைடு சில கேஜஸ்ல வந்து 2 கேஜ் வரும், சில கேஜஸ்ல வந்து ஒன்னாவே வரும். கோ ஆர் நோ கோ கேஜஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ இதுல வந்து நோ கோன்னு இருக்கு, நோ கோ இருக்கு. இது வந்து கோ இருக்குது. சரிங்களா? இப்போ இது வந்து கோ ஆர் நோ கோ இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோ இருக்கு. சரிங்களா? இந்த கோ வந்து நான் வந்து டைமென்ஷன் கொடுக்குறேன் 100. சரிங்களா? 100 பிளஸ் 0.00. சரிங்களா? மைனஸ் 0.10 கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து மைனஸ் 1.10. எந்தெந்த டைமென்ஷன் எல்லாம் இது உள்ள போகும்? சொல்லுவா. இது எந்த 0.94? 100
0.94 90 இது கரெக்டா? இது கரெக்டா? யார் யார் தப்பு சொல்றீங்க? என்ன வரணும்? இப்படி வரணும். 99.9 ஓகேவா? சாரி, பாயிண்ட் ஒன் 99 வரணும். 99 இதுவே அக்செப்டபிள். இது ஓகே, இது விட்டுருங்க. இப்போ இந்த டைமென்ஷன்ல இருந்து மைக்ரான் ஃபாலோ ஆகணும். அப்படியே ஃபாலோ ஆகி எவ்வளவு தூரம் வரணும்? 99.9 வரணும். சரிங்களா? இந்த டைமென்ஷன் வரணும். இப்படி மேல போச்சுன்னா 100 00 இதுக்கு மேல என்ன ஆகக்கூடாது? போகக்கூடாது. சோ இது வந்து என்ன டயமீட்டர்? இல்ல டயமீட்டர். என்ன டயமீட்டர்? இப்ப நான் வந்து இதுல படிச்சேன். The gauge is an inspection tool used to check a product dimension with reference to maximum and minimum acceptable limits ன்னு சொன்னேன். புரியுதுங்களா? அதனால தான் பாடம். இது வந்து என்ன அப்போ? நீங்க வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து குழப்பிக்காதீங்க. மினிமம் அது மினிமம்னா இருக்கட்டும். இது வந்து டயமீட்டர் வச்சுங்க. அதுல வந்து சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க? ஐடி, ஓடி. சார் இதுல ஓடியில் மேக்ஸிமம்னா மெட்டீரியல் இருக்கும், மினிமம் மேக்ஸிமம்னா ஸ்டாக் இருக்கும். இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் போகக்கூடாது. சரிங்களா? இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் போகக்கூடாது. என்ன சொன்னேன்னாக்கா, டயமீட்டர்ஸ் எவ்வளவு டைமென்ஷன் இருக்குது? இப்ப 100 இருக்கு, இதே ஒரு டயமீட்டர் இருக்கு. இதுல வந்து 99 இருக்கு. ஸோ இதுல எது வந்து மேஜர் டயமீட்டர்? 100. அவ்வளவுதான் சொல்லணும். மேக்ஸிமம் மேஜர் இஸ் என்ன? மேக்ஸிமம். 99 இஸ் என்ன? மினிமம். புரியுதுங்களா இப்போ கான்செப்ட்? இப்போ இதுல வந்து மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? 100 மேக்ஸிமம். மேக்ஸிமம் இது வந்து மினிமம். மினிமம். சரிங்களா? ஸோ இஸ் த மேக்ஸிமம், இந்த மினிமம். ஸோ இதுல வந்து கண்ட்ரோல் வச்சுக்குவாரு. இப்படி வச்சுக்கோங்க. ஒரு கட் ஆஃப்ல, சரிங்களா, இது ஒரு கட் ஆஃப்ல வந்து இது வந்து மேக்ஸிமம் 100 வச்சுக்கிறாரு. எந்த சைடு? நோகோ. இப்ப பாருங்க, இது சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். இந்த இதுல வந்து மேக்ஸிமம் பர்மிட்டபிளுக்கு எந்த டயமீட்டர் வச்சுக்குவாரு? கோக்கு வச்சுக்குவாரா, நோகோக்கு வச்சுக்குவாரா? நோகோக்கா? கோக்கு வந்து எவ்வளவு வச்சுக்குவாரு? 100 வச்சுக்குவாரு. கன்ஃபார்மா இது? சரி, இது எக்ஸாம்பிள் சொல்றேன், எப்படி நீங்க புரியுதுக்காண்டி. 100.001 இருக்கு. 100.001 இருக்கு. இது உள்ள போகுமா? போகாது. சரியா? இப்போ இது மைனஸ் 1 இருக்குது, அதாவது இந்த டைமென்ஷன் இருக்குது 9990. இது உள்ள போகுமா? போகும். மேக்ஸிமம் டயமீட்டர் என்னவா இருக்கும்? கோவா இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் டயமீட்டர் கோவா இருக்கும். இங்க வந்து கோ மேக்ஸிமம் டயமீட்டர் கேஜஸ்ல இருக்கும். இதுக்குதான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன் இவ்வளவு நேரம். புரியுதுங்களா? இது வந்து மேக்ஸிமம் டயமீட்டர். மேக்ஸிமம் டயமீட்டர். ஸோ மினிமம் டயமீட்டர் எவ்வளவு இருக்கும்? 199. இங்க வாங்க, அப்படி வாங்க. 99 பாயிண்ட் சொல்லுங்க.
ஸோ இப்போ இதுல வந்து மினிமம் டயாமீட்டர் என்னவா இருக்கும்? நோகாவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, உங்களுக்கு எவ்வளவு பர்மிட்டபிள் டாலரன்ஸ்? 99.9 இருக்கணும். இப்போ நீங்க வந்து எவ்வளவு பண்ணிட்டீங்க? 8-9 பண்ணீங்க. எவ்வளோ? 8-9 பண்ணீங்க. எவ்வளவு கம்மியாச்சு? இது O1 என்ன எவ்வளவு மைக்ரான்? எவ்வளவு மைக்ரான் கரெக்டா சொல்லுங்க. சரி, இது பாருங்க, 1000 டிவைடட் பை 1 டிவைடட் பை 1000 இந்த மைக்ரான் இல்லையா? இப்போ எவ்வளவு வரும்? எவ்வளோ? 0.001. 3 டிஜிட்டுக்கு 1 வரும். ஸோ இது வந்து எவ்வளோ? இது 1 மைக்ரான். சரிங்களா? இப்போ இது எத்தனை மைக்ரானு? 10 மைக்ரான். சரிங்களா? இது வந்து இது 10 மைக்ரான். இது வந்து 100 மைக்ரான். இங்க வந்துச்சுனாக்கா 100 மைக்ரான். சரிங்களா? இந்த 0 வந்துச்சுன்னா 1000 மைக்ரான். 0.1ன்றது வந்து எவ்வளவு மைக்ரான்? 100 மைக்ரான். சரி, அப்போ இது வந்து மைக்ரான் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. இங்க வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 10 மைக்ரான். 10 மைக்ரான் கம்மியா இருக்கு. 10 மைக்ரான் கம்மியாச்சுன்னா இது என்ன ஆகணும்? போகக்கூடாது. போயிடுச்சுன்னா என்ன ஆச்சு? ரிஜெக்ட் ஆயிடுச்சு. புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா? அப்போ இதுல வந்து கண்ட்ரோல் என்ன வச்சுக்கோரு? மேக்சிமம் மினிமம் வச்சுப்பாரு. அதுல வந்து எவ்வளவு இருந்தாலும் சரி, கவலை கிடையாது அவருக்கு. கேஜஸ் யூஸ் பண்ணும்போது நீ அதே வர்னியரோ மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ள இருக்கிறத வந்து நீ எழுதணும், ஒரு டைமென்ஷன். புரியுதுங்களா? அதுல வந்து இது எவ்வளவு இருக்குது? 9.90 இருக்குது, 92 இருக்குது, 91 இருக்குதுன்னு எழுதினு வரணும். ஆனா இது உள்ள அப்படி இல்லை. கேஜஸோட யூசர்ஸ் என்ன? இது மேக்சிமம், இது மினிமம் வச்சிருவாங்க. உள்ள போச்சா? ஓகே. புரியுதுங்களா? இப்போ இது வந்து கேஜஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். மாஸ் செக்கிங் இன்ஸ்பெக்ஷன்லயே வந்து மாஸ் செக்கிங் யூஸ் பண்ணுறோம். ப்ரொடக்டிவிட்டியில வந்து மாஸ் செக்கிங் யூஸ் பண்றோம். இந்த கான்செப்ட் புரியுது இல்ல உங்களுக்கு? புரியுது இல்லைங்களா? இந்த கான்செப்ட்ல வந்து நீங்க டைமென்ஷன் அளந்தேன்னா கூட மினிமம் மேக்ஸிமம் இருக்கும். அது வந்து பர்மிட்டபிள் டாலரன்ஸ். சரிங்களா? இப்போ வந்து அது வந்து பர்மிட்டபிள் டாலரன்ஸ் குள்ள இருக்கும். இப்போ வந்து நம்ம கேஜஸ் யூஸ் பண்றோம். கேஜஸ்ல வந்து லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் டைப்ஸ் ஆஃப் கேஜஸ் இருக்கு. நீங்க ஒன்னு சொல்லுவாங்க பார்க்கலாம், என்னென்ன டைப் கேஜஸ் இருக்கு பார்க்கலாம். இந்த இதுல கோ கேஜ் நோ கேஜ்ல ரோட்ல இல்ல ஸ்னாப் அண்ட் ரிங் கேஜ். ரிங்ன்றது என்ன? ரவுண்ட். புரியுதா? மீன் ரெப்ரசன்டபிள் ஹோல் இல்லைங்களா? ஹோல் தானே ரிங் கேஜ்ன்றது, ஹோல் ரெப்ரசன்ட் பண்ணு. ஸோ இந்த ரிங் கேஜ்ன்றது வந்து ரிங் கேஜஸ்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன ரிங் கேஜ் இருக்கு? பிளைன் ரிங் கேஜ் இருக்கு, ஷார்ட்ல வர மாதிரி. பேப்பர் இருக்கு, ரெட் இருக்கு, ப்ரொஃபைல் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கேஜஸ்ல வந்து ரிங் கேஜ் ஆர் பிளக் கேஜ். ஸோ இது வந்து ரிங் கேஜ். இந்த மாதிரி யூஸ் பண்றது பேரு ரவுண்ட்ல இந்த ஹோலை வந்து செக்கிங் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்றது. இந்த ஹோல் இல்லைங்களா? இந்த வந்து ஹோல் இப்போ செக்கிங் பண்றதுக்காக ஹோல் கேஜ் ஆர் ரிங் கேஜ் சொல்றோம். இங்க வந்து ஷார்ப் செக்கிங் பண்றதுக்காண்டி
இது பிளக் கேஜ்னு சொல்றோம். ரிங் கேஜ் ஆர் பிளக் கேஜ்னு சொல்றோம். ஸோ இந்த ரிங் கேஜ் ஆர் பிளக் கேஜ் என்ன பர்பஸ் அப்படின்னா, இது ஏன் நம்ம வந்து டைமென்ஷன் எடுக்க முடியாது, செக் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், மேசிவ் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம். சரிங்களா? மாசு ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம். ஸோ இந்த கேஜஸ்லோட செக்ஸிடி என்ன அப்படின்னா, த்ரெட் கேஜஸ், த்ரெட்ஸ் அண்டு டேப்பர்ஸ். நம்ம டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கூட அவ்வளோ பண்ண முடியாது. த்ரெட் அசம்பிளியும் பேப்பர் அசம்பிளியும். புரியுதுங்களா? நம்ம ஸ்ட்ரைட்டுக்கு என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் மாஸ் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம். லிமிட்ஸ், மேக்ஸிமம் லிமிட், மினிமம் லிமிட் பார்த்தோம். புரியுதுங்களா? இதோட செக்ஸிடி என்ன, கேஜஸோட செக்ஸிடி என்ன அப்படின்னா, த்ரெட்டும் டேப்பரும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல செக் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம என்ன பண்ண முடியாது. அதுக்கு எப்படி செக் பண்ணோம், இப்படி ஒரு டேப்பர் இருக்குன்னு வச்சுங்க. இப்படி ஒரு டேப்பர் இருக்கு போர்ல. இந்த போர்ல வந்து நம்ம டேப்பர் பண்ண போறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன செக் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த டயமீட்டர் செக் பண்ணுவோம், இந்த டயமீட்டர் செக் பண்ணுவோம், லாங் வித் லென்த் செக் பண்ணுவோம் இல்லையா? இந்த லென்த்ல வந்து அங்க என்ன ப்ராடக்ட் கம் அவுட் இருக்கும், எவ்வளவு டிகிரி இருக்கும், மினிட்ஸ் இருக்கும், செகண்ட்ஸ் இருக்கும், டாலரன்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி பர்பஸ் தாண்டி கேஜஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இதோடைய டேப்பர்ஸ், த்ரெட்ஸ், ப்ரொஃபைல்ஸ். சரிங்களா? பேப்பரு, த்ரெட்டு, ப்ரொஃபைல்ஸ். ஸோ அதுல வந்து பேப்பர் த்ரெட். இப்போ இது வந்து ரிங்கி கேஜ்ல பிளக் கேஜ்ல வந்து நம்ம அதே கான்செப்ட் தான். மேக்ஸிமம் பர்மிட்டபிள் இருக்கும், இதுல வந்து மினிமம் பர்மிட்டபிள் இருக்கும். இது ரிங் கேஜஸ்ல சிலது வந்து 2 வரும் யூசேஜ் மாதிரி, சிலது வந்து 1 வரும், 1லே போடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இதுல வந்து 2 வந்துடும், ஒரே 1ல வந்துடும். ரிங்ஸ்ல வந்து பேப்பர்ல எல்லாம் வந்து 2 வரும், 2 கேஜ் இருக்கும், கோ கேஜ், நோ கேஜ். சரி, இப்போ இது வந்து பிளக் கேஜ் பார்த்துக்கிறீங்க இல்லையா? இது வந்து பிளக் கேஜ், இது வந்து பிளக் கேஜ். பிளக் கேஜ்ல வந்து டைமென்ஷனிங் பர்பஸ் வந்து எப்படி இருக்கும், பேப்பர் போரா, ஸ்ட்ரைட் போரா, த்ரெட் போரா இருக்குமா பாருங்க. ஸ்ட்ரைட்டா இருக்குமா, டேப்பரா இருக்குமா? ஸ்ட்ரைட்டா இருக்கும். எல்லாரும் கன்ஃபார்ம் தானே? சரிங்களா? ஸோ அதுல வந்து கொடுக்கும்போது கோ வந்து லாங் கொடுத்துக்குவார், நோ கோ வந்து ஷார்ட் கொடுத்துக்குவார். மெமரிக்காண்டியோ இல்லை ஒரு இது ஒர்க்கிங் பர்பஸ்க்கோ. எதுக்கு அது மாதிரி லாங் கொடுத்துக்கிறாரு? நோகு போச்சுனாக்கா அது மேல என்டர் போச்சுன்னா அவ்வளவுதான், வேஸ்ட் அது இல்லைங்களா? அது அவ்வளவு லென்த் போனா என்ன, ஷார்ட் போனா என்ன. ஸோ கோ பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த டயமீட்டர் வந்து இந்த டயமீட்டர் வந்து பர்மிட்டபிள் வந்து அவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெக்வயர் லென்த்துக்கு வந்து கரெக்டா இருக்கணும் பர்பஸ். சரிங்களா? அது வந்து பார்ப்பாங்க ஆக்சிஸ். இப்போ இதுல வந்து கேஜஸ்ல வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் லிமிட்டு, மினிமம் லிமிட் ஆர் மேக்ஸிமம் லிமிட்ஸ் பார்த்தோம். அதுல வந்து லிமிட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து இதோடைய கான்சென்ட்ரிசிட்டி பார்க்குறோம். இதுல வந்து அந்த கேஜஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேஜஸ் வந்து பெருசு சின்னது இது பார்க்குறோம். ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து இது ஷேப் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று மாத்திக்கிறோம். இதுல வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல வந்து நாங்க இங்க சொன்ன மாதிரி இந்த பிளக் கேஜ்ல வந்து இதுல வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க டேப்பர்ஸ்ல. ஸோ இந்த டேப்பர் கேஜஸ்ல வந்து 2 வந்து இண்டிகேட் பண்ணுது, இதோடைய டேப்பரு, இதோட கான்சென்ட்ரிட்டி. இதுதான் வந்து டேப்பர் ஆங்கிள். சரிங்களா? இந்த ஆங்கிளும் வந்து இதை இண்டிகேட் பண்ணுது, மோரோவர் டயமீட்டர்ஸும் கண்ட்ரோல் பண்ணுது கேஜஸ்ல. ஸோ இதுதான் வந்து கேஜஸோட மேஜர் செக்ஷன். இப்போ இவ்வளோ பெரிய மாஸ்புடைய இவ்வளோ ஒரு அக்யூரன்சி இருந்தா கூட
இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து எதில் செக் பண்றாங்க? ஏஜஸ்ல தான் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? டைமென்ஷன் இதுல கண்ட்ரோல் ஆயிடும். வேற என்ன கண்ட்ரோல் ஆகும்? ஆங்கிள்ஸும் கண்ட்ரோல் ஆகும். சப்போஸ் ஆங்கிள் வந்து இல்ல நீங்க போடுறதுல ஆங்கிள் வந்து இங்க டச் ஆகுது. ப்ளூ மார்க் போட்டு பாக்குறீங்க. இந்த இடம் டச் ஆகுது. இந்த இடம் மட்டும் டச் ஆகுது. சரிங்களா? இங்க டச் ஆகல. என்ன பண்ணோம்? ஆங்கிள் வந்து திரும்பிட்டுது. ஆங்கிள் கரெக்ட் பண்ணோம். டைமென்ஷன் இல்லை. என்ன பண்ணா? ஆங்கிள் கரெக்ட் பண்ணோம். சரிங்களா? இந்த ஆங்கிள் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணா அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம கேஜஸ் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுது? பசங்க லிமிட்ஸுக்கும் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லிமிட்ஸு தென் வந்து டேப்பர் ஆச்சுன்னா ஆங்கிள் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆங்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த கேஜஸ்ல தான் வந்து செக் பண்ணுவார் ஆங்கிள்ஸு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து த்ரெட் கேஜுக்கு போவோம். ஸோ இந்த பிளக் கேஜ் ஆர் ஸ்னாப் கேஜ் இப்போ வந்து ரிங் கேஜ் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு ஆல்ட்ரா வந்து டயமீட்டர் செக் பண்றதுக்கு வந்து ஸ்னாப் கேஜ்னு வாங்கும். இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து கண்ட்ரோல் இருக்கும். இது கோ. இதுல வந்து இங்கே பார்த்தேன்னா இங்கே கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கும். நோகும். இந்த டயமீட்டர் வந்து பெர்மிட்டபிள். இது வந்து நாட் பெர்மிட்டபிள். இது உள்ள போயிடுச்சுன்னா பீஸ் அவுட். அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு அந்த டைப் காண்டி சொல்ல வரும். சரி. த்ரெட் கேஜஸ் யார் யார் யூஸ் பண்ணிக்கிறீங்க? த்ரெட் கேஜஸ் நம்ம டேப்பர் பார்த்துட்டோம். இப்போ த்ரெட்ல வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைங்களா? த்ரெட்ஸ்லயும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க? மெட்ரிக், பிரிட்டிஷ், ரெண்டு த்ரெட்டை யூஸ் பண்றோம். சரிங்களா? மெட்ரிக் த்ரெட், பிரிட்டிஷ் த்ரெட். மெட்ரிக் த்ரெட் ஆங்கிள்ஸ் எல்லாம் என்ன? செக் பண்ணிக்கங்க. 60-50 வரும். இது வந்து 45 கிட்ட வரும். 60-45 அந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். த்ரெட்ஸ்க்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்புறமா பார்த்துக்குங்க நீங்க. ஸோ இந்த த்ரெட்டு மெட்ரிக் த்ரெட்ஸ், பிரிட்டிஷ் த்ரெட்ஸ் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா பேப்பர்லேயே இருக்கும். சரிங்களா? பேப்பர்ல வந்து இந்த பிரிட்டிஷ் த்ரெட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னும் யூஸ் பண்ண வரும். அதை விடவே முடியல. இப்போ பைப் த்ரெட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ். மெட்ரிக் த்ரெட்ஸ் தான் வந்து சொல்றோம். இது சும்மா ஒரு இதுக்காண்டி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து இது மேல வந்து த்ரெட் வருது. அப்படியே அசியூம் பண்ணிக்கோங்க. இது த்ரெட்ஸ். இந்த ரிங் கேஜ்ல வந்து இது உள்ள த்ரெட்ஸ் இருக்கு. சேம் ரிங் கேஜ். இப்போ இது என்ன? இது பிளக் கேஜ். இப்போ இது என்ன சொல்லணும்? வந்து த்ரெட் கேஜ் ஆர் ரிங்கு த்ரெட் கேஜ், ரிங்கு பிளக் கேஜ். சரிங்களா? த்ரெட் கேஜ்ல வந்து ஓடி பண்றோமா ஐடி பண்றோமா? சரிங்களா? இது வந்து ரிங் கேஜ் ஆர் பிளக் கேஜ். ஸோ இதுல வந்து இந்த டயமீட்டர்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்துப்பீங்க. இந்த ரிங் கேஜ் எதை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க அப்படின்னா, கோல வந்து எதுல பண்ணாங்க? மேக்சிமம் மினிமம் சொன்னோம் இல்லைங்களா? அதுல பார்த்தோம் இல்லையா? நம்ம மேக்சிமம் மினிமம் பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆங்கிள் இது வந்து ஸ்டாண்டர்ட். இப்ப டேப்ல வந்து இந்த ஆங்கிள் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியுமா? டேப்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியாது தானே? டைல பண்ண முடியாது. சரிங்களா? அதுல வந்து ஆங்கிள் எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும். ஆங்கிள் சேஞ்ச் ஆகணும்னா என்ன ஆகும்? டேப் ப்ரோக்கன் ஆயிட்டு இருக்கும். டேப் ப்ரோக்கன் ஆயிட்டாக்கா அது என்ன வரும்? அது இங்க என்ன ப்ராடக்ட் இருக்குதோ அதான் வரும். எதெல்லாம் ப்ரோக்கன் ஆயிட்டு இருக்குதோ அதான் வரும். டைல அதே மாதிரி தான். எது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குதோ அது வரும். சரிங்களா? இதுலயே வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது எல்லாம் எது இருக்கும்? த்ரெட்ஸ்ல வந்து எது பண்ணுவீங்க?
த்ரெட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? டேப் போடுறதுக்கு முன்னாடி என்ன போடுவீங்க? என்னப்பா என்ன போடுவீங்க? ட்ரில் போடுறீங்க. ட்ரில் ஆர் போர் ரீமிங் ஏதோ ஒன்று போடுறீங்க. ப்ரொடியூஸ் தி பைலட் ஹோல் போடுறது இல்லையா? இது முன்னாடி வந்து பைலட் ஹோல் ப்ரொடியூஸ் பண்றோம். பைலட் ஹோல் ப்ரொடியூஸ் பண்ண உடனே இது வந்து ஐடி டயாமீட்டர். நீங்க வந்து த்ரெட் ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க. இதுல இப்படி வந்து கட்டை எடுக்குது சரிங்களா? இந்த கட்டை எடுக்குது. இது வந்து என்ன? மினிமம் டயாமீட்டர் த்ரெட்ஸ்ல. இந்த லாஸ்ட்ல வந்து என்ன? மேக்ஸிமம் டயாமீட்டர். சரிங்களா? மேக்ஸிமம் டயாமீட்டர். இந்த கேஜஸ் வருது இல்லைங்களா? இந்த கேஜஸ்ல வந்து கோ கேஜ் த்ரெட் வந்து கிளீனா போகணும். இப்போ இதுல வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுவாரு? என்ன கண்ட்ரோல் பண்ணுவாரு? மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுவாரு. சரியா? இதுல வந்து நீங்க இந்த த்ரெட் வந்து இந்த டயாமீட்டர்ல கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. போட்டவொடனே போகணும். ஆங்கிள் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. போட்டவொடனே போகணும். கோகேஜ் கோகேஜ் போறது வந்து இன்னொரு போட்டவொடனே போயிடுது. இப்ப எதை கண்ட்ரோல் பண்ணுவாரு? இல்ல இல்ல மினிமம் சொல்ல வரல நானு. இதுக்கு வந்து மேக்ஸிமம் உள்ள போகுதுன்னா என்ன அர்த்தம்? கோவை வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. மெயின் பர்பஸ் சொல்றேன். நீங்க உங்களுக்கு புரியும். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மறக்க மாட்டீங்க. சரிங்களா? த்ரெட் வந்து இங்க போடணும். நீ போட்ட ரிங் கேஜா பிளக் கேஜ். சரி இந்த ஓடிலே சொல்றேன். இதுல சொல்றேன். இதுதான் நீங்க டேப் போட்டுக்கிறீங்க. டேப் போட்ட உடனே கோ போகணும். கோ போனோம் அப்படின்னா இந்த டயாமீட்டர் ரீச் ஆயிட்டா கோ ஆயிடும். நீங்க வந்து இந்த டயாமீட்டர் ஃபர்ஸ்ட் ட்ரில் போட்டுப்பீங்க. டேப் போட 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 என்ன ஆகணும்? இந்த டயாமீட்டரை ரீச் ஆகணும். சரிங்களா? இது வந்து கோ வந்து போறது வந்து தேர்ட் டேப் போட்டா தான் போகும். ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் போட முடியாது. சரிங்களா? போட்ட உடனே தேர்டுக்கு போட்ட உடனே தான் போகும். இப்போ வந்து என்ன ஆகுது? மேக்ஸிமம் டயாமீட்டர் ரீச் ஆகுது. சரிங்களா? திருப்பி போட்டீங்கன்னா என்ன கேஜ்? நோ கோ கேஜ் போட்டாக்கா என்ன ஆகக்கூடாது? இது போகக்கூடாது. இப்போ நோ கேஜ் போடணும்னாக்கா அவங்க என்ன பண்ணிப்பாங்க? இந்த ஆங்கிள் எல்லாம் சேமா வச்சுப்பாங்க. இந்த டயாமீட்டர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. டயாமீட்டர் உள்ள போய் சொன்னா என்ன ஆகும்? அது போகாது. நீங்க கேட்கலாம், இது எதுவுமே பண்ணல, இது ரெண்டு த்ரெட் போட விட்டா நோ கோ கேஜ் போல. புரியுதா? இது வந்து நோ கோ கேஜ் போல. இப்படி வச்சுங்க. கோ கேஜ் போல. கோ கேஜ் போவாத நோ கோ போட்டாக்க தான் போல. புரியுது இந்த கான்செப்ட்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேப் செகண்ட் டேப் போட்டு நீ கோவும் போல நோ கோவும் போல. புரியுதா? இப்போ என்ன பண்ணோம்? கோவை கோவ வைக்கணும். தேர்ட் டேப் போடணும். நீ தேர்ட் டேப் போடும்போது இப்பதான் வந்து மினிமம் மேக்ஸிமம் லிமிட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதனால தான் சொல்றேன். இப்போ வந்து மினிமம் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா? பெர்மிட்டபிள் லிமிட் டாலரன்ஸ் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்பதான் என்ன பண்ணோம்? லைட்டா ஸ்பீட்ல வந்து இது போட்டுட்டு வெளியே எடுத்துட்டு கோகேஜ் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்போ போகல. ஓகே சரி. இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டு திருப்பி எடுக்கிறீங்க. அதே டேப்பை எடுத்துட்டு போட்டு பார்த்துட்டு டேப்பு கோகேஜ் என்ட்ரி ஓகே அக்செப்டபிள். இப்போ என்ன பண்ணக்கூடாது? திருப்பியும் போயிட்டு பண்ண நோகவும் போகக்கூடாது. சரிங்களா? ஃபாஸ்டா நீங்க என்ன பண்றீங்க? ஃபாஸ்ட் ஏதோ ஒரு ஸ்பீடு வச்சு புர்ன்னு போட்டுறீங்க. புரியுதா? கோ கேஜ் என்டர் ஆகுது. நல்லா ஃப்ரீயா போகுது. கரன்னு போகுது. நோ கோஜும் என்டர் ஆகுது. இப்போ என்ன ஆகும்? லிமிட்ஸ் அவுட்டு. பர்பஸ் ஆஃப் அது என்ன பர்பஸ்க்கு வந்து இன்செட் கேஜ் லிமிட் செட் பண்ணறோம். இந்த த்ரெட்டுக்கு அது இருக்காது. புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொன்னது இதுல வந்து என்ன அப்படின்னா கட்டிங் பண்ண மாதிரி சொன்னீங்களா? த்ரெட் கட்டிங் பண்ணும்போது இந்த டயமீட்டர்ல ஓடி வந்து கம்மியாக வச்சோம்னு வச்சுக்கோங்க. கோ போயிடும். நோ போயிடும். இது போகாது. இப்போ வந்து கீழே வந்து நீங்க வந்து இந்த டிபிட் டயமீட்டர் மெயின்டைன் பண்றது மாதிரி
டர்னிங்ல வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்ல வந்து டயாமீட்டர் ஓடி மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நான் கேஜஸ்கோட பர்பஸ்க்கு கேஜஸ் கொண்டு வர்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரெட் கேஜ். இந்த த்ரெட் கேஜஸ்ல வந்து இது வந்து செக்கிங் பர்பஸ். இது என்னது? செக்கிங் பர்பஸ். த்ரெட் பண்ணும்போது நீ செக் பண்றது. த்ரெட் கேஜ்னு ஒன்று இருக்கு. என்னது? த்ரெட் ரிங் கேஜ். இது த்ரெட் கேஜ்னாக்கா இது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது நீங்க. இது இல்லையா? இது என்ன பர்பஸ்? நம்ம பிக் செக் பண்றதுக்காண்டி இருக்கும். இதுலயே வந்து 2 சைடு இருக்கும். சைடு வந்து பிரிட்டிஷ், ஒரு சில மெட்ரிக் இல்ல மெட்ரிக் அவைலபிலிட்டி. பிரிட்டிஷ்ல வந்து இன்னொரு செப்பரேட்டா கேட்டுவாங்க. பிக்சர்ஸ் சரிங்களா? இந்த பிக்சர்ஸ் வித் ஆங்கிள். என்னது? பிச் வித் ஆங்கிள். சரிங்களா? இது வந்து என்ன? இதுல வந்து நோ கேஜ் கோ கேஜ் எல்லாம் இல்ல. புரியுதுங்களா? இந்த பிச் கேஜ்ல வந்து என்ன இருக்காது? பர்மிட்டபிள் எல்லாம் இருக்காது. நோ ஆர் பர்மிட்டபிள். இந்த கொஸ்டின்ஸ் ஒன்று கொஸ்டின்ஸ் புரியுதா? த்ரெட் கேஜஸ்ல வந்து கோவும் நோ கோவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்பாங்க, கரெக்டான்னு கேட்பாங்க. இல்ல இதுல வந்து ராங் ஆன்சர் ராங்கா இல்ல ரைட்டான்னு கேட்பாங்க. இல்ல 4 வேர்டு இதெல்லாம் வந்து நீங்க மாதிரி பர்பஸ் உங்களுக்கு தான் சொல்றேன். இப்போ அப்பதான் வந்து இந்த இப்போ இது வந்து என்ன கேஜ்? ரெட் ரிங் கேஜ். இது வந்து என்ன பர்பஸ்? இன்ஸ்பெக்ஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஸ்பெக்ஷனுக்கு. இது வந்து என்ன பர்பஸ்? ஆங்கிள் கரெக்ட் ஆகுதா, பிச் கரெக்ட் ஆகுதான்னு சொல்றது பிச் கேஜ். ரெட் பிச் கேஜ். புரியுதுங்களா? இதுல வந்துட்டு கொஞ்சம் கிளியரா இருக்கும். இதுல வந்து கன்ஃபியூஷன் சார். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் வரும். ப்ரொஃபைல் வந்து இதே மாதிரி சேம் கேஜ், ப்ரொஃபைல் கேஜஸ், ரேடியஸ். ரேடியஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸ். ரேடியஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்ல சொல்லலாம். இதுல வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சொல்ல தேவையில்ல. கார்னர் ரேடியஸ் ஆர் எக்ஸ்டர்னல் சரிங்களா? எக்ஸ்டர்னல் இன்டர்னல் வந்து செக்கிங் பர்பஸ் பண்றாங்க. இல்ல நீ வந்து பண்ணிட்டு இருக்கிறத பண்ணணும், இல்ல வந்து மெஷர் பண்ணணும். 3 இருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு, செக் பண்றதுக்கு, டிரான்ஸ்ஃபர் பண்றது. இது வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஃபீலர் கேஜ். நெக்ஸ்ட் வந்து ஃபீலர் கேஜஸ். இது வந்து ஃபீலர் கேஜஸ். இதே மாதிரி நம்ம போன டைம் பாத்தீங்களா, இதே மாதிரி பஞ்சஸ் ஸ்னாப்ஸ் இருக்கும். ஷீட்ஸ் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கும். இப்போ 1.5 mm நீங்க வந்து இருக்குது, ஒரு க்ரூ ஒன்று இருக்கு. 1.5 mm ஒரு க்ரூ ஒன்று இருக்கு. சார் வந்து ஒரு பிளைன் பார்ட் மேல இன்னொரு பார்ட்டை வந்து சீட் பண்ணிக்கிறீங்க. இப்படி வச்சுக்கோங்க. பிளைன் பார்ட் மேல இன்னொரு பார்ட்டை வந்து சீட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த வந்து எந்தெந்த இடத்துல சீட் ஆயிருக்கு அப்படின்றது விஷுவலா நம்மளுக்கு வந்து லைட்னிங் பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த இடம் என்னலாம் இருக்குது. அதை மெஷர் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? இவ்வளோ சீட் ஆயிருக்கு, எவ்வளோ சீட் ஆகலாம், யார் ஒரு மேட்சிங் பார்ட்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஃபிட்டர்ஸ் இல்லையா? ஸோ அதில் வந்து ஃபீலர் கேஜ்னு பார்க்கணும். ஃபீலர் கேஜ். ஃபீலர் கேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் கோ அண்ட் நோ கேஜ். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேப்பை வந்து 1 mm ஸ்டாண்டர்ட்ஸில் வரும். 1 mm இருக்கும். 1 mm ஸ்னாப்பை 1 mm அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். 1 mm எடுத்துக்கிறோம். 1 mm போட்டு பார்த்தா உள்ளே போயிடுது. சரி, இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறோம். 1.1 வைக்கிறோம், அதுவும் உள்ளே போயிடுது. சரி, இன்னொரு O5 ஷீட் இருக்கும், அதையும் வைக்கிறோம். 1.15 ஓகே, உள்ள போகுது. நல்லா டைட்டா உள்ள போகுது, வெளியே வருது. 0.2 வச்சு போட்டு பாக்குறேன், போல. இப்போ அது டைமென்ஷன் என்ன? 1.5. புரியுதா? ஸோ அந்த ஃபீலிங்ல டைமென்ஷன் எடுக்கிறது தான் ஃபீலர் கேஜ். புரியுதுங்களா? ஃபீலர் கேஜ். ஃபீலர் கேஜஸ் வந்து எசென்சியலா வந்து அந்த மேட்டிங் பார்ட்ஸோடைய டிஃபரன்சியேஷன்ல மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க எல்லா அசம்பிளிஸ்லாம். நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரிங் பெரிய பெரிய பேரிங்ஸ் இங்கே வர்றதுன்னா நாங்கள் இங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். பேரிங் எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சுன்னா கூட
மேட்ச் ஆயிட்டு இந்த ஆங்கிள் எல்லாம் பார்த்துட்டு உள்ளெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் த ஃபீலர் கேஜ். இது வந்து ஃபீலர் கேஜ். ஸோ இது வந்து வயர் கேஜ். இது பேர் வந்து வயர் கேஜஸ். வயர் கேஜஸ்ல வந்து ஸ்டாண்டர்டைஸ் வந்து இருக்கும். டயமீட்டர், இன்டர்னல் டயமீட்டர், எக்ஸ்டர்னல் டயமீட்டர். சரிங்களா? இது வந்து வயர் கேஜஸ். இதுல வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து போட்டு இருப்பாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து அந்த ஸ்டாண்டர்டு வந்து பார்த்துட்டு தான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த வயர் கேஜ், இந்த ரிங் கேஜ் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா, மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங்ஸே இப்படி தான் இருக்கும். இதுல என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அதை தான் வந்து மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங். இப்போ நீங்க போயிட்டு வயர் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த வயர் கேஜ் ஸ்டாண்டர்ட் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணோம். அதில் வந்து கூட குறைச்சல 0.1 0.2 எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ இதான் வந்து இந்த கேஜஸ் தான் ஸ்டாண்டர்ட் கேஜஸ். இப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறீங்க, போயிட்டு 8 mm ராட்னா 8 mm ராடு இருக்கும், அதில் கூட குறைச்சலாம் இருக்காது. சரிங்களா? அதுக்காண்டி இந்த ஸ்டாண்டர்ட் செக் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதனா பண்ண போகிறீங்க, வேறு எதனா பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க, செக்கிங் யூஸ் பண்ண போகிறீங்க, வேறு ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம அதை வந்து செக்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஏன்னா வேறு ஏதோ ஒரு டிசைன் பண்ணுறீங்க, அதில் வந்து செக்கிங் பண்ணுறீங்க, அதை ஆல்டர் பண்ணுறீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் மெஷரிங் பர்பஸில் வந்து எதனா யூஸ் பண்ணால் நம்ம டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம் மேனுஃபேக்சரிங். ஏன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா தான் அதில் வரும். ரொம்ப மினிமம்ன்றதெல்லாம் வந்து இந்த வயர் கேஜஸில் ப்ளக் கேஜஸில் யூஸ் பண்ணுவோம். செக்கிங் பண்ணுறது, ரேண்டமாக செக் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவோம். சரி. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கேஜஸோடைய மெட்டல்ஸ் அண்டு யூசேஜ், லைஃப் ஆஃப் யூசேஜ் பார்க்கணும். அப்படின் போது நீங்க வந்து ஒரு 10 பீஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். எங்க உங்களுக்கு ஒரு ஆர்டர், நீங்க வந்து ஒரு கம்பெனி ஓனரை ஒரு 10 பீஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். த்ரெட்டு இல்லைங்களா? இது வந்து த்ரெட்டு. இப்போ இந்த 10 பீஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் போது நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? மிஷின் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, லேபர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை உங்களுடைய அது காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த 10 பீஸின் போது நீ போயிட்டு ஒரு கேஜ் வாங்கிட்டு வர முடியுமா? வாங்கிட்டு வர முடியாது. ஸோ அப்போ வந்து டெம்பரவரி கேஜஸ். ஆனால் நீ டெம்பரவரியே நீ என்ன பண்ணலாம், நீயே ஒரு கேஜஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம், டாலரன்ஸாக என்ன பண்ணலாம், இல்லை ஒரு போயிட்டு இப்போ வாங்கிட்டு இது பண்ணி. ஆனால் ஸ்டாண்டர்ட் கேஜஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஸ்டாண்டர்ட்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாம் வந்து ரொம்ப ஹை கார்பன் ஸ்டீல்ஸில் வரும். ஹை கார்பன் ஸ்டீல்ஸில் வந்து அங்கே வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆகிருக்கும். அது மோரோவர் அதில் வந்து கிரைண்டடாலாம் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ அதில் வந்து பிரிட்டிலாக இருக்கும். இந்த கேஜஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கீழே போட்டுறக்கூடாது. கேஜஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும், கீழே போடக்கூடாது. இந்த த்ரெட்டில் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. இல்லை சார் அது ஒன்றும் ஆகலை அப்படின்ற போட்டு டைட் எல்லாம் பண்ணுறக்கூடாது. இப்போ செக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி, மோரோவர் மெட்டீரியல்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும். அதோட ஒரு ஒரு பர்பஸ்க்கு போகிற கேஜஸ் மேலே வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த இன்க்ரீஸ் வந்து மோரோவர் ஆகிருக்கும். இப்போ சின்ன ப்ளக் கேஜுக்கு நீங்கள் அவ்வளோ மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை கிரைண்ட் பண்ணி அதை வந்து அக்யூரேசி எடுத்து இப்போ ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் வச்சு அதுக்குன்னு ஒரு பர்மிட்டபிள் லிமிட்ஸ் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ரைட்டாக ஒரு இவங்களே இருப்பாங்க, என்ன கண்ட்ரோலராக இருப்பாங்க, கேஜஸ்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செக்கிங்னு. அவங்க வந்து அந்த கேஜே வந்து செக் பண்ணுவாங்க மாஸ்டர் பீஸ் போட்டு. புரியுதுங்களா? இந்த இந்த பீஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி ஒரு 1000 பீஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, இல்ல 1,00,000 பீஸ் யூஸ் பண்ணிட்டீங்க. இந்த டயமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதுல கம்மியாகி போச்சு. இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் அவுட் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும், சரியா வந்துடாது. சரிங்களா? இப்போ இந்த கேஜஸ்க்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வச்சுருப்பாங்க, இதுக்கு வந்து டேட் போட்டுப்பாங்க, இவ்வளவு லிமிட்ல நீ வந்து என்கிட்ட எடுத்து கொடுத்துடணும். இந்த டேட் குறுகிய வட்டம், அந்த 1 மாசமோ 2 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ ஏதோ ஒரு டேட் ஒன்று ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு அந்த டேட்டுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு திருப்பி எதுவுமே கொடுத்துடணும். இப்போ இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா, இந்த ஃபாலோ பண்றதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா, கேஜஸோட இம்பார்ட்டன்ஸ் குறிக்குது. சரிங்களா?
கேஜஸோட இம்பார்ட்டன்ட் இருக்குது. இதுல பார்ட் வந்து கேஜஸோட ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா கூட இருக்கலாம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து கேஜஸ்ன்றது வந்து ஸ்டாண்டர்டைஸ் மெயின்டைன் பண்றதுக்கு, ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு, அந்த டாலரன்ஸ் அக்யூரேசிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அந்த பர்பஸ் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதே கம்பேரிட்டிவ்ல வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கேஜஸ்ல வந்து நம்ம கம்பேரிட்டிவ் அப்படின்னாக்கா இந்த மெட்டீரியல் பர்ச்சேசிங் அதுக்கு இதுக்கு வர்ற மாதிரி இந்த இப்போ நம்ம ஸ்கேல் மாதிரியே வந்து வயர் கேஜ் வயர் கேஜ்லயே வந்து மேலே இது டயமீட்டரு இன்டர்னல் ஐடி ஓடி இருக்கும். இதுல 2 இருக்கும். இப்போ இதுலயே வந்து நம்மளுக்கு கேஜஸ்னாவே வந்து ஒரு அளக்கிறது. அதுல வந்து டெம்பரரியா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதோ இல்ல பர்மனெண்டா பர்ச்சேஸ் பண்றதுக்கோ ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சில இதெல்லாம் இருக்குது. அதை வந்து நீங்களும் சும்மா அப்படியே கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்படியே சொல்லிடுறேன். நம்ம ட்ரில் பிட் கிரைண்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஆங்கிள் அதுக்கெல்லாம் சில கேஜஸ் எல்லாம் அவைலபிலிட்டி. நீங்க வந்து அப்படியே வச்சுட்டு கூட செக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்களே கிரைண்ட் மாதிரி ஸோ அந்த கிரைண்டிங் இருக்குது. டேப்பருக்கே வந்து சில இதெல்லாம் கேஜஸ் இருக்கு. டேப்பர்ஸுக்கு இப்போ நம்ம வந்து ப்ரொடெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அது இல்லாத ஸ்டாண்டர்ட் டேப்பர் கேஜஸ்னு சில இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா செக்கிங் பர்பஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஷேரிங்ல வந்து நம்ம அக்யூரேஸா வந்து லிமிட்ஸ் வச்சு இதெல்லாம் வந்து லிமிட்ஸ்ல இருக்குது. இப்போ சும்மா இப்போ செக்கிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அட்வான்ஸ் என்ன அப்படின்னா பிஎஸ்ஐடி அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கேஜஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ். இதே மாதிரி தான் நம்ம பிளக்கேஜ் ரிங்கேஜஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த ப்ரெஷர்ல வரும். இப்போ டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் இருக்குது இல்லையா, ப்ரெஷர்ஸ், இந்த ப்ரெஷர்ஸ் அலாங் வித் ப்ரெஷர்ஸ் வரும். கோ கேஜ் நோ கோ கேஜ் வந்து நீங்க போட்டு தட்டினீங்கன்னா அதுல இருக்கிற ப்ரெஷர்ஸ் காமிக்கும். இப்போ வந்து எப்படின்னா இந்த ப்ரெஷர்ஸோட வித்து டைமென்ஷன்ஸ் காமிக்கும். சரிங்களா? இதுவும் ஒரு கேஜஸ் தான். யூனிமாஸ்டர் எல்லாம் கூட ஒரு கேஜ் டைப் தான். யூனிமாஸ்டர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கூட இதுல என்ன பர்பஸ் அப்படின்னா கான்சென்ட்ரிசிட்டி காமிக்கும். கான்சென்ட்ரிசிட்டினாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு பிளைன் பிளக் கேஜ்ல வந்து என்டர் பண்றீங்க. நீங்க என்டர் பண்ணும் போது இந்த ஆக்சிஸுக்கும் இந்த ஜாப்ல இருக்கிற இந்த போருக்கும் இந்த போருக்கும் இந்த ஆக்சிஸுக்கும் நீங்க என்டர் பண்றதுக்கும் இப்படி கிராஸா இருக்குதுன்னு வச்சுங்க, உள்ள என்டர் ஆகாது, நெட்டா இருக்க மாட்டேன். ரொம்ப அக்யூரேசி சொல்ல வரேன். ஸோ இதை வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் மெயின்டைன் பண்றதுக்காண்டி ப்ரெஷர்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் வர்னியர் பாத்துக்கிறீங்களா? டிஜிட்டல் வர்னியர் தெரியுமா? டிஜிட்டல் வர்னியர் சேம் அதே போல வந்து இந்த ஸ்னாப் கேஜ் வந்து வந்துச்சு மாஸ் ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னுக்கும் கேலிப்பரை க்ளோஸ் பண்ணி செக் பண்றதை விட அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கிரைண்டிங்க்கு யூஸ் ஆகும். அதை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, இன்செர்ட் பண்ணிட்டா எவ்வளவு டைமென்ஷன் வரும் எடுத்துறாங்க. இப்போ வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதே வந்து லிஸ்ட் செக் அவுட் வந்துடுது. 100 பீஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்துச்சுன்னா எடுத்து பிளக்ல போட்டு எடுத்துட்டாங்கன்னா அதே டைமென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா செக் அவுட் ஷீட்லேயே வந்துடும். நம்பர்ஸ் மட்டும். இது வந்து அட்வான்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இதே கேஜஸை வச்சுட்டு டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ரேடியஸ் இதோட ஒரு தொடர்புடைய இதை பார்த்துடுறேன். இது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ரேடியஸ் பார்த்தீங்க, த்ரெட் கேஜஸ் பார்த்தீங்க, பிளக் கேஜஸ் பார்த்தீங்க, எல்லாம் பார்த்தீங்க. ஸோ வந்து டெம்ப்ளேட்னா என்ன? டெம்ப்ளேட்ஸ் எங்கே வரும்? ரேடியஸ் எல்லாம் இருக்குது. ரேடியஸ் இதுல என்ன செக்ஸீட் வரும். இப்போ நம்ம வந்து இப்போ த்ரெட் கேஜ் பிளக் கேஜஸ்லாம் யூனிக் வந்து ஸ்பெசிஃபிக் வந்து அதுல அதை தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லிப் கேஜ் இருக்கு. ஸ்லிப் கேஜ் இதுல கேஜஸ்ல ஸ்லிப் கேஜ் விட்டேன் அக்யூரேசி. அது ஸ்லிப் கேஜ்ல ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ்ல வந்து ஃபுல்லா வந்து சின்ன சின்ன பீஸா வச்சிருப்பாரு. இந்த கீழே சின்ன பீஸ்லயே வந்து 1 mm. சரிங்களா? அதுல வந்து இப்படி சின்ன பீஸா இருக்கும், ஸ்கொயர் பீசஸா இருக்கும். இது பேர் வந்து ஸ்லிப் கேஜ்.
1 mm. இந்த 1 mmன்றது வந்து திக்னஸோட ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா? 1 mm இருக்கும். அடுத்து வந்து 1.1 இருக்கும், 1.2 இருக்கும், 1.3, 4, 5, 6 இந்த மாதிரி மைக்ரான்ஸ்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் 2 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி ரேஞ்சஸ் போகும். இப்போ நம்ம வந்து 1 பாயிண்ட் ரேஞ்சஸ் போடுறதுனா இதுல யூஸ் பண்ணிக்கணும். 2 mmக்கு செக் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபீலர் கேஜ்ல எப்படி செக் பண்றோம் இந்த மாதிரி. இது ஸ்பெஷலா வந்து கீவேஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க ஸ்லிப் கேஜ் யூஸ். அக்யூரேஸா வந்து சைன் பார் பண்றதுக்கு ஸ்லிப் கேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. சைன் பார் பண்றது தெரியுங்களா? சைன் பார் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஆங்கிள் செக். ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ வந்து உங்களுக்கு 5 mm இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 mm இருக்குதுன்னா இதுல வந்து என்ன பண்ணுவோம், 4 mm எடுத்துக்குவோம். 4 mm டைரக்டா எடுத்துட்டு இந்த ஸ்லிப் கேஜ் வந்து ஃபுல்லா வந்து கிரைண்டட் ஆயிட்டு இருக்கும். அதனால வந்து நல்லா அழுத்தி டைட்டா அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்கும். மேக்னெட் மாதிரி இல்லை, பிடிச்சிக்கும். அது அந்த ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்படி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அது ரெண்டும் பிடிச்சிட்டே நம்ம இது உள்ள போட்டு இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து 5.025 மெயின்டைன் பண்ணோம் அப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 போட்டுட்டு அப்புறம் அந்த 1ல வந்து O1 O2 இருக்குது இல்லையா, அதை எடுத்து இதுல போட்டு செக் பண்ணணும். சரிங்களா? கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ இன்ஸ்பெக்ஷன் வருவாரு. இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு 5O5 இருக்குது, 4 mm பிளஸ் O5 இருக்கிற 1 mmல இருக்குது இல்லையா, அதை எடுத்து ரெண்டுத்தையும் போட்டு உள்ள போட்டு பார்ப்பாரு. அது போலன்னா ஓகே, 5 mm போட்டு பார்ப்பாரு. 5 mm போச்சுன்னா ஓகே, இது போலனாலும் O6 போலனாலும் ஓகே, O5 டைட்டா போகுது அப்படின்னாலும் விட்டுருவாரு. பர்பஸ். சரிங்களா? இதான் வந்து ஸ்லிப் கேஜஸ். யாருங்க? ஓகே ஓகே, எந்த டைம் சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்லிப் கேஜஸ். இதுவும் வந்து டைரக்ட் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டைரக்டா செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், ப்ரிசிஷன் கேஜஸ்ல வந்து இதுவும் வரும். இப்போ வந்து டெம்ப்ளேட்டுக்கும் இதுக்கும் வந்து சின்ன வித்தியாசம். இது வந்து பாத்துருங்க, கேஜஸ் டெம்ப்ளேட். இப்போ ரிங் கேஜ் பார்த்தோம், பிளக் கேஜ் பார்த்தோம். அதுல பர்பஸ் எல்லாம் வந்து நம்ம டயமீட்டரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இப்போ ஒரு பெரிய ஜாப், நம்ம இது வந்து செய்யணும். இது ஒரு பெரிய ஜாப் வந்து நம்ம செய்ய போறோம் அப்படி வச்சுங்க. இல்ல உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னாக்கா இப்படி ஒரு ப்ரொஃபைல் வருது. இந்த ப்ரொஃபைல வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பீஸ் மேல பண்ண போறீங்க. இந்த ரேடியஸ்ல பண்ண போறீங்க. இந்த இதான் வந்து ஒரு பீஸ். இந்த பீஸை பண்ண போறீங்க. இந்த இந்த பீஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ரேடியஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸி செக் பண்றதுக்கு. சரிங்களா? டயமீட்டர்ல செக் பண்றதுக்கு ஈஸி. இதே வந்து இவ்வளவு தூரம் தான் இருக்குது, இதே டைமென்ஷன் இங்க கொடுத்துருக்காரு. இது மட்டும் ஸ்ட்ரைட் வரணும், இங்க இருந்து இது மட்டும் தான் பண்ணணும். இப்ப புரியுதா? இது மட்டும் தான் நீ பண்ணணும். அது பண்ணணும்னு போது இது நீ எப்படி பண்ணுவ, எப்படி பண்ணுவீங்க? இதுக்கு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. என்ன தேவை? இந்த டைமென்ஷன் தேவை, இந்த டைமென்ஷன் தேவை, இங்க இருந்து ஒரு மார்க்கிங் தேவை. சரியா? மார்க் பண்றேன். ஸோ இந்த மார்க்கிங் வந்து 100 பீஸ் பண்ணணும், 200 பீஸ் பண்ணணும். அப்படின்னு என்ன பண்ணிக்குவ நீ? எல்லாத்தையும் ஒன்று மார்க் பண்ணுவியா? என்ன பண்ணுவேன்? சிம்பிளா ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்குவேன். இங்க இருந்து இவ்வளவுக்கு மார்க் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ இது இந்த ரெண்டு டைமென்ஷன் வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸை வந்து நீ மெயின்டைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மேல வந்து ஒரு பிளேட் மேல வச்சுட்டு இதை மார்க் பண்ணிட்டு இது என்ன பண்ணுவேன்? ஒன்ஸ் நீ பஞ்ச் அடிச்சுட்டு
இதை வந்து பண்ணிப்பேன். சரிங்களா? இதை பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், இங்க இருந்து ஜாபுக்கு வந்து காப்பி பண்ணிக்குவேன் மார்க்கிங்க. புரியுதா? ஸோ இதுக்கு பேர் வந்து டெம்ப்ளேட். சரிங்களா? இது வந்து டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் வந்து பழகுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த டெம்ப்ளேட்ல வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் வருது. சிம்பிளா ஒரு ப்ரொஃபைல் வருது. ஏதோ ஒரு ஜாப்ல ப்ரொஃபைல் பண்ணணும். ஸோ இது வந்து மேட்சிங் பார்ட். இப்படி வச்சுக்கோங்க, மேட்சிங் மேட்சிங் பார்ட். சரியா? இப்ப இந்த மேட்சிங் பார்ட்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டும் வந்து பண்ணிடுறீங்க. ரெண்டுத்தையும் மேட்சிங் பண்ணி கொடுத்துடுறீங்க என்கிட்ட. இதுல எக்ஸாம்ல மேட்ச் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துடுறீங்க. செக் பண்ணும்போது நான் எப்படி செக் பண்ணுவேன் தெரியுமா? நான் எப்படி செக் பண்ணுவேன், இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு, இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்குவேன். இது ஸ்டாண்டர்ட் எடுத்து உன்னுடைய மேட்சிங் பண்ணிட்டு இதுக்கு போட்டு பார்ப்பேன். புரியுதா? நீ ஏதோ ஒரு ப்ரொஃபைல மேட்ச் பண்ணி இதுக்கும் மேட்ச் பண்றது இல்லை. நான் வந்து ஏ பின்னு வச்சிருப்பேன். ஏ பின்னு வச்சிருப்பேன். இந்த ஏ வந்து என்னோட பாக்ஸ் ஏவும் என்னுடைய வீரோ வந்து மேட்ச் பண்ணா கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இது என்ன ஆகுது, இது கேஜ் தானே சார் அப்படின்னா கேஜ் கூட யூஸ் பண்ணலாம். கேஜஸ் கூட இல்லை. ஏஜஸ்ல வந்து கோ கேஜ், நோ கோ கேஜ். இது வந்து ப்ரொஃபைல் செக்கிங். ஸோ இது வந்து templates. புரியுதுங்களா? இப்போ டெம்ப்ளேட்டோட யூசேஜ், டெம்ப்ளேட்டும் வந்து இதே மாதிரி ப்ரொஃபைல்ஸ், ஆங்கிள்ஸ், ரேடியஸ் இதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இது ஒரு யூசேஜ் டெம்ப்ளேட்டுக்கு. நெக்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா, டெம்ப்ளேட்டை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பெரிய ஷீட் இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய வெயிட் ஃபோன் பண்ணணும். இது ஒரு 10 மீட்டர் மீட்டரு ஃபோன் இருக்குது. ஃபோன் எப்படி பண்ணுவீங்க? ஃபோன் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? சிலிண்டர் ஸ்பூன்ஸ் ஷீட்ஸ்ல ஃபோன் எப்படி பண்ணுவாங்க? So இந்த மாதிரி வந்து ஒரு ஷீட்ல இப்படி கட் பண்ணி, சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மினிமம் டயமீட்டருடைய கான்சென்ட்ரிட்டி அது வந்து இந்த மினிமம் டயமீட்டரோட சுற்றளவு, இந்த சுற்றளவு வச்சுட்டு லாங் எவ்வளவு லென்த் வேணும் மார்க் பண்ணிட்டு இந்த சுற்றளவு ரோல் பண்ணா இந்த சுற்றளவு ரோல் பண்ணா இந்த டயமீட்டர் வரும், அந்த டயமீட்டர் வரும். இல்லையா? ஸோ இது மாதிரி பண்ணும்போது நம்ம மேஜரா பண்ணும்போது இந்த டெம்ப்ளேட்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு என்ன யூசேஜ்னா, இதை பெண்ட் பண்ணுவார். பர்டிகுலரா ஒன்னொன்னு இந்த ஏரியாவை பெண்ட் பண்ண வருவார். இதுல கொடுத்துருக்குவார் ரேடியஸ், இவ்வளவு ரேடியஸ் வேற. இப்போ இந்த ரேடியஸ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, சின்னதா இவ்வளவு பெருசு வச்சுன்னா அப்படி போதும் மொத்த ரேடியஸ்க்குமே. ஏன்னா இவரு இவ்வளவுதான் ப்ரெஸ் பண்ண போறாரு, இந்த இடம் தான் ப்ரெஸ் பண்ண போறாரு. இந்த ப்ரொஃபைல வந்து இந்த இடம் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ண போறாரு. இவ்வளவு ஏரியா இங்க அங்க 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 ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும், இது ஃபுல்லா ரோல் ஆயிடும். பார்ட் ரோல் பாதி பாதியா கூட பண்ணிக்குவாரு, வெல்ட் பண்ணிக்குவாரு, இல்ல ஏதோ ஒண்ணு. இப்போ இந்த இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து செக் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆயிடுது. இந்த பெண்ட் ஆயிடுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? இந்த டெம்ப்ளேட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட். இந்த டைமென்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனை வந்து கம்பேரிட்டிவிட்டி தான் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணும், மார்க்கிங் பர்பஸ்க்கும் இம்பரேட்டிவிட்டி. சரிங்களா? இதுல வந்து நம்ம ஷீட் பெண்ட் பண்றதோ க்ளோஸ் பண்றதோ அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் பண்ணிக்கலாம், ஆங்கிள்ஸ் பண்றதோ கம்பேரிட்டிவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து மெஷர் பண்றதுக்கு, மார்க் பண்றதுக்கு இதுதான் வந்து டெம்ப்ளேட்ஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்களே கூட மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம், இல்ல வந்து ஸ்டாண்டர்டைஸோட பண்ணிக்கலாம். ஆனால் கேஜஸ் வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிக்க முடியாது. இந்த லிமிட்ஸ் அண்ட் ஃபிட்ஸ் எல்லாம் வந்து லிமிட்ஸ்ல வந்து அந்த டாலரன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து நெகோசியபிள் போக முடியாது. சரியா? இது வந்து மினிமம் மேனுஃபேக்சரிங்ஸ்ல ஒரு ஸ்மாலர் ஸ்கேல்லையோ ஆர் நீ ஒரு கம்மியா பண்ணிக்கிறதுல இந்த மட்டும் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி. டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து லோ காஸ்ட்ல இருக்கும், கேஜஸ் எல்லாம் வந்து ஹை வேல்யூ ஹை காஸ்ட். சரியா? இது மெட்டீரியல் பர்பஸ் பண்ணி மெட்டீரியல் டிபெண்ட் அப்பான் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றது,
டிபெண்ட் பண்ணா அது காஸ்ட் யூசேஜ் போகுது. சரிங்களா? அதனோட இம்பார்ட்டன்ஸ் போகுது. ஸோ இந்த கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல எதை வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும், இந்த டாலரன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லாம் வந்து அந்த கேஜஸ்ல எல்லாம் வந்து அவங்க வந்து இது வந்து காலிபிரேட்டட் டேட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த காலிபிரேட்டருக்கு வந்து அந்த டேட் பார்த்து நீங்க வந்து அனுப்பிச்சிட்டு மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க. சரி, ஓகேங்களா? இதுல எதனா டவுட் இருக்கா? என்ன டவுட்? கேஜஸ் இந்த கேஜஸ் மெட்டீரியல்ஸ்ல வந்து கேஜஸ்ங்கெல்லாம் அவைலபிலிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு முறை ரிவைட் பண்ணுங்க. ரிவைட் பண்ணிட்டு அதுலேயே கொஷின்ஸுங்கெல்லாம் கொஷின்ஸுங்கெல்லாம் வந்து நீங்க படிச்சு அதில் கிளாரிஃபை பண்ணாதான் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இந்த கொஷின்ஸுங்களெல்லாம் வந்து அவங்க சிமினிமியில வந்து கொஷின்ஸுங்கன்னு இருக்கு. அந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரியணும். இப்போ நீங்க புரிஞ்சதுக்கும் அதுக்கும் புரியணும். இப்போ இது புரிஞ்சுட்டு அங்கே கொஷின் அவன் வந்து மாற்றி மாற்றி கேட்கணும். சரிங்களா? அது வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதை வந்து நீங்க தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதர்வைஸ் நான் எனக்கு சான்ஸ் கிடைச்சாக்கா நான் அந்த மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் எடுக்கிறேன் சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான கிளாஸ் சந்திரகுமார் சார் எடுத்திருக்காரு. ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. சார் அப்படியே பதில் சொல்லுவாரு. இன்னைக்கு கிளாஸ் எடுத்ததுல ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. ஒரு சிறப்பான வகுப்பு நமக்காக கேஜஸ் அண்ட் டெம்ப்ளேட் எடுத்திருக்காரு. வந்து இந்த வோகபிலிட்டியோ ரீடிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து படிக்கிறது மூலியமா தான் இம்ப்ரூவ். இதே மாதிரி குரூப் ஸ்டடிஸ் டிஸ்கஷன் இவ்வாறு நான் இதில் சொல்றேன் பாரு. இதுல டெலிஸ்கோபிக் கேஜ்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடுறேன். டெலிஸ்கோபிக் கேஜ்ன்றது ஒரு டீ டைப் வரும். அந்த பர்பஸ்ல வந்து ஒரு ஹோல் செக் பண்ணுவாங்க. இந்த டீ டைப்ல பிடிச்சிட்டு ஒரு ஹோல் வந்து அப்படியே வந்து அந்த டயமீட்டர் அப்படியே உள்ள இருக்குதா அப்படின்றது போறது. ஆர் போர் கேஜ் டைப் ஆஃப் போர் கேஜ். சரிங்களா? அந்த வந்து ஹோல் வந்து இன்னும் உள்ள டெப்த்ல இருக்குதா, கரெக்டா அதே டயமீட்டர் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றது. ஓகேவா? டெலிஸ்கோபிக் கேஜஸ். ரோமன் பாபு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் கேட்கலாமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் இப்போ கேஜஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே சார், டெம்ப்ளேட்ஸ்க்கும் எதனா ஸ்டாண்டர்ட் இருக்கா? அது மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து அந்த பர்டிகுலரா வந்து கம்பெனி மேல ஸ்டாண்டர்ட்ஸ் வரும். அவங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ பிஹெச்எல் அப்படின்னாக்கா பிஹெச்எலுக்கு மட்டுமே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்குவாங்க. பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டுமே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்குவாங்க. யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்லாம் எதுவும்? யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. டெம்ப்ளேட்னா விஷயம் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இந்த ரோலிங் சொன்னேன். நான் இந்த ரோலிங்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து சிலருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குனாக்கா பெரிய டயமீட்டர் வந்துக்கலாம். இல்ல இது லீக்கேஜ் ஆகும். கீழே வந்து பாட்டம். ஸோ இந்த ஆல்டரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பர்டிகுலர் கம்பெனி தான் மெயின்டைன் பண்ணும். ஆல் ஓவர் எல்லாம் வந்து டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகேம்மா, வெரி குட், வெரி குட். வேற யாராவது நம்ம கேஜஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்கா. ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது என்ன? ஒரு கேஜை போயிட்டு நீ ஓப்பன் ரேட்ல வாங்கிட்டு வந்து அதை மேட்ச் சொல்லலாம். புரியுதா? போயிட்டு இந்த கேஜ் மேட்ச் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டு நீங்க வேற எங்கேயோ போயிட்டு டெல்லியில போயிட்டு அதே கேஜ் மேட்ச் பண்ணிட்டு மேட்ச் பண்ணலாம். டர்னர் கிளாஸுக்கு தான் சார், சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ். ஓகே சார், டர்னர் கிளாஸ் தான் டவுட்டா எப்போ வைக்கிறேன்னு சொல்றேன்னு சொன்னீங்க சார். டர்னருக்கு சப்ஜெக்ட் வைஸ் இன்னைக்கு கிளாஸை பத்தி டவுட் கேளுப்பா. டர்னர் கிளாஸுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தனியா நாங்க அனுப்புறோம்ப்பா. இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு கூட அனுப்பிச்சிடறோம்ப்பா. இன்னைக்கு கிளாஸ்ல இருக்க டவுட் கேளுங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க ரீட் பண்ண போனோம். ரீட் பண்ணிட்டு இதுல வந்து சார் எனக்கு இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, அதுல ஆன்சர்ஸ்ங்களும் சில அந்த ஆன்சர் பார்த்தா கூட சில இதெல்லாம் புரியாது. புரியுதா? நீங்க என்ன போயிட்டு அவன் கொஸ்டின் கேட்கறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன போயிட்டு இது பண்ற மாதிரி உங்களுக்கு மொழி புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க தொடர்ச்சி படிக்கணும், வழியே இல்லை. அதை படிச்சுட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சார் இந்த கொஸ்டின் வந்து எனக்கு புரியல சார்ன்னு சொல்லிட்டு சாருக்கிட்ட கேளுங்க. சாருக்கிட்ட சொன்னார்னா நம்ம வந்து சொல்லலாம், இல்லை அவர்கிட்ட அவரே சொல்லுவாரு. எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன அப்படின்னா உங்களோட முயற்சி தான், தொடர்ச்சியான முயற்சிக்கும்
வெற்றிக்கான பலன் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். டெம்ப்ளேட் வந்து நீங்க யூஸ் பண்ற டெம்ப்ளேட் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ரெண்டா வந்து யூசேஜ் மேல டிபெண்ட். நான் 1000 பீஸ் யூஸ் பண்றேன், அதுல வந்து ரப்பிங்ல வந்து ரன்னிங் வச்சுக்கிறேன், இதுல வந்து வச்சு ஸ்கிராப் ஆகுது, மார்க்கிங் பண்றதுல வந்து ரொம்ப ஹார்ட் ஆகுது அப்படின்னா அந்த மெட்டீரியலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெறும் மார்க்கிங் பர்பஸ் தான், எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. புரியுதா? மார்க்கிங் பண்ணும்போது அதோட மேட்சிங் பார்ட் வந்து ஒரு ரெண்டுமே ஸ்டீல் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. அப்படின்னு வந்தாக்கா நம்மளுக்கு என்ன அதை யூஸ் பண்ணிக்கலாமே, அதில் என்ன இருக்கு? இப்போ பெரிய பெரிய இதுங்களுக்கெல்லாம் வந்து டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் போடுவாங்க. டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து இதே வந்து காஸ்ட்லி பண்றதுக்கெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பாரு, எக்ஸாம்பிள் வந்து டை மேக்கிங்னாக்கா வந்து டை காஸ்டிங், டை மேக்கிங் எல்லாம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நியூ சேனல்னாக்கா ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும். அது வந்து இப்போ நம்ம வந்து அந்த இன்ஜின் பார்ட்ஸுங்க அதுங்களுக்கெல்லாம் டை காஸ்டிங்னா ஊற்றுவாங்கனாக்கா அதில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸும் வரும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் கூட எடுத்து வச்சுக்குவாங்க இந்த ப்ரொஃபைல்ஸுங்க. அது வந்து இல்லை இது வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் எதுவும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது அவங்க தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. யார் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா அந்த கன்சர்ன் பர்சன் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, டிசைனிங் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, ரொம்ப சேஞ்ச் பண்ண முடியாது. மார்க்கிங் பர்பஸ் நம்மள வந்து இந்த பீஸ் வந்து நம்ம மேலே வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒரு வகையில் நம்ம மார்க்கிங்க்கு ஏதோ ஒன்று செக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பண்ணுறது வந்து ப்ராடக்ட் அவுட்கம் குட்டாக வச்சுன்னா அத்தையே வச்சு போகிறோம். இல்லை நம்மளுக்கு வந்து மேலே வரணும், இல்லை கொஞ்சம் கீழே வரணும் அப்படின்னு ஆல்டர் பண்ணிக்க பர்பஸ். புரியுதுங்களா? டெம்ப்ளேட்ஸ்க்கெல்லாம் ஏஜஸ்க்கெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நெகோசியபிள் லிமிட்ஸ்க்கெல்லாம் எதுவுமே நெகோசியேஷனே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் தான், அவங்க தான் ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. காலிபிரேட்டட் தான் அவங்க வந்து டைமென்ஷன். டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆல்டரிங் வந்து நம்ம ஒர்க்கிங் பர்பஸ் போல ஆல்டர் ஆகும். மேலே கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இன்னைக்கு ஒரு சிறப்பான வகுப்பு எடுத்து கொடுத்த சந்திரகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டு இன்னைக்கு ஆன்லைன் செஷனை இதோட நிறைவு பண்றோம். நாளைக்கு வந்து வெல்டருக்கான கிளாஸ் இருக்கு, அதை நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் ஆல்.